பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் பாஜக வெற்றி பெற்றதற்கு காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பல்வேறு தளங்களில் ஆய்வுக்குட்படுத்திட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஆர் மிக பிரதானமான ஒரு காரணம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதுதான் உண்மையும் கூட. தமிழ்நாட்டிலேயே எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்க, அந்த விண்ணப்பங்கள் விநியோகம் பண்ணுறதுலையே எவ்வளவு மந்த நிலை இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு தேதி 17, எனக்கு இன்னும் விண்ணப்பம் சேரவே இல்லை. என் கைக்கு கிடைக்குமா அப்படின்றதும் தெரியல. நான் விண்ணப்பம் யார் யார் மூலமாக வருமோ அந்த பிஎல்ஓக்களை எல்லாம் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னால் அது முடியவும் இல்லை. எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரியல. யாரோ ஒருத்தர் வீட்டில் கொண்டு போய் பண்டிலாக அந்த விண்ணப்பங்கள் இருப்பதாக சொன்னார்கள். அந்த வீட்டில் போய் நேற்று 2 மணி நேரம் உட்காந்து தேடி பார்த்தும் என்னோட விண்ணப்பங்களை என்னால் கண்டுபிடிக்க முடியலை. இதுதான் அந்த விண்ணப்பங்கள் விநியோகம் பண்ணக்கூடிய லட்சணம். இதுதான் முதல் மோசடி எஸ்ஐஆர்ல. இரண்டாவது மோசடி, 90% விண்ணப்பங்களை விநியோகம் பண்ணிவிட்டோம் அப்படின்னு தேர்தல் கமிஷன் சொல்லுது. இது அடுத்த மோசடி. யாருக்கு கொடுத்தாங்க 90%? இது பிஎல்ஓக்களிடம் ஒப்படைக்கப்பட்ட, அவங்க டவுன்லோட் பண்ணி எடுத்த விண்ணப்பங்களை 90%ன்னு ஒரு கணக்கை தேர்தல் கமிஷன் சொல்லுது. இது அடுத்த மோசடி. முதல் தேர்தல் சீர்திருத்தம், அதாவது இந்த எஸ்ஐஆர் நடந்து முடிந்த பின்னர் நடந்த எல்லா தேர்தல்களையும் பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படின்றத நாம மறந்துடக்கூடாது. அந்த பீகார் தேர்தலில் அவங்க ஜெயிச்சதன் மூலமாக மிக ஆச்சரியத்தை பிஜேபி உருவாக்கி இருக்கு. பொதுமக்கள் இந்த வெற்றியை நம்பல. பீகார்ல பிஜேபியும் நிதிஷ்குமாரும் ஜெயிச்சிருக்காங்கல்ல, இந்த வெற்றியை எல்லா பொதுமக்களும் சந்தேகத்தோடு பார்க்கிறார்கள். குறிப்பாக பீகார் மக்கள் எப்படி இவ்வளவு ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு உடனே சொல்றாங்க. 10,000 ரூபாய் அவர் கொடுத்தார். 75 லட்சம் பெண்களுக்கு தொழில் தொடங்குவதற்காக நிதிஷ்குமாரும் மோடி அவர்களும் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் 2 வருஷமா 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வருஷத்துக்கு 12,000 ரூபாய். இந்த எவ்வளவு எண்ணிக்கை தெரியுமா? பீகார்ல 75 லட்சம் தான். 1,06,00,000 பேருக்கு தமிழ்நாட்டில் இந்த உதவித்தொகை கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த 1,06,00,000 உதவித்தொகை பெறக்கூடிய இந்த பெண்கள் குடும்பமாக அப்படியே திமுகவுக்கு வாக்கு போட்டாலே திமுக பிரம்மாண்டமான வெற்றி பெறும். 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும். இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. சரியா? ஆனால் இவங்க எப்படி கொடுத்தாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். யார்? பீகாரில். நாம் 2 வருஷமாக கொடுத்துட்ருக்குறோம். இப்போ புதுசாக அப்ளிகேஷன் பண்ணி அதில் ஒரு 50 லட்சம் பேரை சேர்த்துருக்குறாங்களா. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி பேருக்கு மேலே 1000 ரூபாய், ஆண்டுக்கு 12,000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. ஆனால் மோடியும் நிதிஷ்குமாரும் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? ஆரம்பத்திலேயே தமிழ்நாடு மாதிரியே தமிழ்நாட்டில் இப்படி பண்ணுறாங்க, இது நல்ல திட்டம் அப்படின்றத எடுத்து வச்சுட்டு நாம் பெண்களுக்கு 10,000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெயிட் பண்ணு, இப்போமே கொடுக்கக்கூடாது, இப்போமே கொடுத்தா எல்லாமே முடிஞ்சு போயிடும், ஜனங்கள் மறந்துடுவாங்க, வெயிட் பண்ணு அப்படின்ட்டு நவம்பர் மாதம் தேர்தல் அப்படின்ட்டு செப்டம்பர் மாதம் தான் 10,000 ரூபா உதவித்தொகையை கொடுத்தாங்க. உதவித்தொகையை கொடுத்துட்டு அப்புறம் ஞானேஸ்வரை பார்த்து கண்ணை கட்டினார். அவர் தேர்தலை அறிவித்து அவங்க ஜெயித்தாங்க. வெறுமனே 10,000 ரூபாய் கொடுத்ததால் மட்டுமே நிதிஷ்குமார் வெல்லவில்லை. அவர்கள் அந்த எஸ்ஐஆரின் உதவியோடு வென்றார்கள். இரண்டாவது, 10,000ம் ஒரு சிறிய அளவுக்கு உதவி செய்திருக்கிறது. மூன்றாவது, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தது மிக முக்கிய காரணம். தமிழ்நாடு போன்றே ஏராளமான ஓபிசி, நம்ம ஊரில் எம்பிசிங்கிறோம், அங்கே ஏராளமான ஓபிசி ஜாதிகள் பீகாரில் இருக்காங்க. அந்த ஜாதிகள் எவ்வளவு இடஒதுக்கீட்டின் பயனை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றது தெரியாமலே இருந்தது. இந்த தெளிவான ஜாதிவாரி வாக்கெடுப்புக்கு பின்னர் நிதிஷ்குமாரின் செல்வாக்கு அந்த ஜாதிகள்கிட்ட எல்லாம் பரவி இருக்கு. அவங்க எல்லாருமே பிஜேபிக்கு கூட்டமாக போட்டிருக்காங்க. அது எப்படி? இடஒதுக்கீடுக்கு எதிரி பிஜேபி. எல்லாருக்கும் தெரியும், இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சி பிஜேபி. ராகுல் காந்தி ஜாதிவாரி வாக்கெடுப்பு தொடர்பாக தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தியை பார்த்து மோடி சொன்னார், அர்பன் நக்சல் மாதிரி ராகுல் காந்தி பேசுகிறாரு. எது? ஜாதிவாரி கணக்கெடுப்பை. ஆனால் பீகாரில் நிதிஷ்குமார் அறிவித்தப்போ அதுக்கு சப்போர்ட்டாக இருந்து அதை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துது. அதுதான் நிதிஷ்குமாரின் வெற்றிக்கு பிரதான காரணங்களில் ஒன்றாக அமைஞ்சிருக்கு. அதுவும் ஒரு காரணம். எப்போவுமே திருப்பியும் சொல்கிறேன், ஒரு காரணம் மட்டுமே இல்லை பிஜேபி வெற்றிக்கு. ஒரு காரணத்தை வச்சுட்டு அவங்க தேர்தலை எதிர்கொள்ள மாட்டாங்க. பல காரணங்களை வச்சுட்டு தேர்தலை எதிர்கொள்வாங்க. எஸ்ஐஆர், 10,000 ரூபாய் உதவி, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு. தமிழ்நாட்டில் 12,000 ரூபா ஆண்டுக்கு பெண்களுக்கு கொடுக்குறாங்க. மிக பிரமாண்டமான திட்டம். இதை நாம் தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட பேசணும். ஒன்று. ரெண்டாவது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி
தமிழ்நாடு அரசு வந்து யோசிக்கணும், திமுக அரசு வந்து யோசிக்கணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கோரிக்கை. காரணம், நம்மள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. நாம் என்ன நினைக்கிறோம்னா, தமிழ்நாடுங்கிறது ஒரு 5-6 ஜாதிகள் சேர்ந்தது தான் தமிழ்நாடு. அது வந்து தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி அந்த விஷயம்லாம் கிடையாது. எண்ணிக்கையில் பெரிய ஜாதி. எந்த மாவட்டத்தில் யார் எண்ணிக்கையில் பெருசாக இருக்காங்களோ அவங்கள ஐஸ் வைக்க, அவங்களுக்கு எல்லாமே பண்ணுறது. மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அளவுக்கு பயன் எதுவும் இந்த ஜாதிகள் அனுபவிக்கிறது இல்லை. மாவட்ட நிர்வாகம்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும். அந்த மாவட்ட நிர்வாகத்தில் எது எண்ணிக்கையில் பெரிய ஜாதியோ அவங்க தான் டாமினேட் பண்ணுறாங்க. இதுதான் எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கு. நான் வந்து இதை ஒரு விமர்சனமாகவே சொல்கிறேன். எண்ணிக்கையில் பெரிய ஜாதிகளை குளிர்விக்கிறது, ஐஸ் வைக்கிறது, அவங்கள தாஜா பண்ணுறது, அவங்களுக்கு மட்டுமே எல்லாத்தையும் பண்ணுறது, இது போன்ற போக்கை வந்து கைவிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். இது வந்து நிஜமாவே இப்படி இருக்கு. இது வந்து திமுக மட்டுமே பண்ணல. இப்படி ஒரு பொலிட்டிக்கல் டிசைன் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளோட மரபு ரீதியாகவே நம்மள்கிட்ட இருக்குது. எண்ணிக்கையில் பெரிய ஆட்களை வந்து ஐஸ் வைக்கக்கூடிய ஒரு போக்கு. இந்த போக்கை வந்து நாம் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்குது. இந்த ஆயிரக்கணக்கான ஜாதிகளும் யார்? இவங்களோட இடஒதுக்கீடால் இந்த மக்கள் அடைந்த பயன், இவங்களோட பொருளாதார நிலை என்ன, இவங்களோட கல்வி பின்புலம் என்ன என்கிற டேட்டாஸை எடுத்து இந்த ஜாதிகளுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணுறதுக்கு வந்து திமுக அரசு முன்வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை செய்தால் திமுக நிரந்தரமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கோடு விளங்கும் அப்படின்றது என்னோட கருத்து. குறைஞ்சபட்சம் இதை செய்தால், ஒருவேளை உங்களுக்கு அச்சம் இருக்கும், இதை செய்தால் ஒரு பெரிய பிரச்சனைகள் வெடிச்சிருமோ அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஒரு குழுவை அமைத்தாவது இது போன்ற எவ்வளவு ஜாதிகள் இருக்காங்க, இந்த ஜாதிகள்லாம் என்ன பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத ஆய்வு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வணக்கம்.